எனக்கு எப்போல்லாம் ஒரு மன தளர்ச்சி இருக்குமோ, இல்லாட்டி ஒரு ஒரு கண்டிப்பாக டயர்ட்னஸ் இருக்கும் நம்மளுக்கு. இது அந்த பிரச்சனையை எப்படிடா ஃபேஸ் பண்ணுறது, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கப்ப நான் வந்து போகிற இடம் வந்து மிஸ்கின் ஆஃபீஸ். அவரை பார்த்தா எனக்கு வந்து திடீர்னு தெரியல ஒரு உற்சாகம் வந்துடும். ஏன்னா கொஞ்சம் அவர்கிட்ட எங்கள் தாத்தாவோட சாயல் இருக்கும். தாத்தானா வயசில் சொல்ல, சாயலில் அந்த பெரிய ஒரு பலூன். எங்கள் தாத்தா எனக்கு சின்ன வயசு ஞாபகம் இருக்கு. ஒரு இல்லை பலூன் தூக்கிட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பலூன் எடுத்துட்டு எங்கள் தாத்தா ஒருத்தர், அந்த தாத்தாவோடைய ஞாபகம் அப்படியே இருக்குது. இவரை பார்த்தா எனக்கு அவர் அந்த பலூன் கொண்டு வந்து அந்த தாத்தா மாதிரியே இருக்கும். அண்ட் அவர் நல்லா ஹக் பண்ணுவார், உங்கள் கையை பிடிச்சிக்குவார். அந்த ஒரு பாடி டச், அந்த அவர் கொடுக்கக்கூடிய அந்த உடலின் சூடுங்கிறது உங்களை இதில் கொடுக்கும். அதே தான் சித்தார்த் இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். அண்ட் இப்போ மிஸ்கின் அண்ணன்கிட்ட ஒரு மாதிரினா சித்தார்த்தை வந்து நம்ம எப்போ வேணாலும் கால் பண்ணாலும் ஃபோன், எனக்கு தெரிஞ்சு நான் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கிற ஒரே ஆர்டிஸ்ட் அடுத்த கால் சித்தார்த் நினைக்கிறேன், நெக்ஸ்ட் கால். அண்ட் ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை உடனே கிளம்பி வரக்கூடிய அளவுக்கு ஒரு நண்பர். அண்ட் எல்லா படத்துலையும் நான் வந்து பாடுங்கன்னு சொன்னால் வந்து பாடிட்டு போகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். அண்ட் மாரி செல்வராஜ், ரஞ்சித், மீராவோட ஹபீபி நான் பார்த்தேன் தமிழ் சினிமாவில். நான் இது உண்மையாகவே சொல்கிறேன், அன்பு பிரியத்தினெல்லாம் சொல்ல. அப்படி ஒரு இஸ்லாமிய வாழ்க்கையை, இஸ்லாமிய ஊரை இது வரைக்கும் யாருமே காட்சிப்படுத்தவே இல்லை. ஹபீபி வர்றப்ப தமிழின் முதல் தமிழ் இஸ்லாமிய படமாக அது இருக்கும். அண்ட் அதை பிரித்து சொல்கிறது வந்து அவங்களை பிரித்து சொல்கிறதுக்காக சொல்ல. ஏன்னா அப்படி ஒரு ஸ்லாங் இருக்குது, அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. அவங்க தமிழ் இந்த மொழியில் பேசுவாங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஸோ கிட்டத்தட்ட அவர் ஊரில் இருந்து, எனக்கு தெரிஞ்சு மீராவுடைய பெஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் ஃபிலிம் தான். அவர் ஊரில் அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலேருந்து ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டார். அண்ட் அது மீரா வந்து ஆக்சுவலாக ட்ரெய்லரே அப்படி சொல்லலாம். மீரா இஸ் டேக்கிங் அவரோட ஊரை நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். தான் ஹபீபி. அண்ட் ஹபீபி நம்ம எல்லார் மனதையுமே அப்படியே என்ன சொல்கிறது இணக்கமாக நம்மளை கொண்டு போவோம். அண்ட் இட் வில் இன்ட்ரடியூஸ் எ நியூ ஸ்லாங், நியூ லைஃப் ஸ்டைல் டு தமிழ் சினிமா. தேங்க்யூ மீரா ஃபார் ஹபீபி.